ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, டஸ் யுவர் க்ரஷ் லவ் யூ பேக்? ஸோ உங்கள் க்ரஷ் வந்துட்டு உங்களை வந்துட்டு திருப்பி லவ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கு பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் ரோஸ் குவார்ட்ஸ் ஸ்டோன். Pile number 2 in the black color, and pile number 3 in the amethyst purple. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் ரோஸ் குவார்ட்ஸ் பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ உங்களுடைய க்ரஷ் உங்களை வந்துட்டு திருப்பி லவ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன மாதிரியான ஒரு தாட்ஸில் இருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவங்களும் நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா வேறு 2 பைல் ஆல்சோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ வாட்ஸ் திஸ்? Queen of Cups. Okay. Reversed. Empress, which is good news. Yes. Hanged Man. And yes, Ten of Wands. And yes, Rebirth card. Pile number 1. So உங்களோட க்ரஷ் என்ன நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் க்ரஷுக்கு வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ், அந்த தாட்ஸை வந்து அவங்களுக்கும் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சைன்ஸ் வந்து காமிக்குது. இன்ஃபேக்ட் வந்து அவங்க உங்களை வந்து சீக்ரெட்டாக வந்துட்டு லைக் பண்ணுறாங்க, ஆனால் வந்து வெளியே சொல்லலை. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் சீக்ரெட்டாக வந்துட்டு டெஃபினெட்லி லைக் பண்ணுறாங்க. அண்டு உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவங்க லைக் பண்ணுற மாதிரி இருக்கு. அதாவது உங்களோட அந்த பிடிவாதங்கள், அடிக்கடி இந்த சின்ன விஷயத்துக்கு நீங்கள் கோவப்படுறது, அண்ட் லைக் உங்களை நீங்கள் வந்து ஒரு பெஸ்டான பர்சனாக வந்து கொண்டு வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணி, சம்டைம்ஸ் அது காமெடியாக ஒரு ஃபன்னான மொமெண்ட்லலாம் வந்து நடந்திருக்கும்ல. ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு எம்பாரசிங்காக இருந்தால் கூட அது அவங்க க்ரஷ் ஆக்சுவலி சீக்ரெட்டாக அது எல்லாத்தையுமே வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ லைக் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களோட அந்த ஒரு விளையாட்டுத்தனம், அந்த ஒரு குழந்தைத்தனம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஸ்ட்ராங்லி வந்து பார்க்குறப்போ வந்துட்டு உங்கள் க்ரஷுக்கு வந்துட்டு உங்கள் மேலே வந்து அந்த ஒரு தாட் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ ஒரு வெரி குட் அண்ட் வெரி ஒரு பாசிட்டிவான ஒரு நோட் மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. அவங்க கிட்ட இருந்து சயின்ஸ் எதுவுமே வந்திருக்குமா அப்படின்னா உங்கள் க்ரஷை பொறுத்த வரைக்கும் எஸ், ஆக்சுவலி வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்காங்க. அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறது வந்து அவங்கள தவிர யாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியாத மாதிரி தான் வந்து இருக்கு. பிகாஸ் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியறது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் மதிப்பு கொடுக்குற மாதிரியான பர்சனாக தெரியுது. அதாவது இப்போது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் ஸோ அவங்களுக்குள்ளே சீக்ரெட்டாக வச்சுருக்கிறதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பர்சன் மாதிரியும் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு இந்த பர்சன் வந்து போல்டான பர்சன்கிறது சொல்ல முடியாது. மேபி சம்டைம்ஸ் வந்து ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியாது. ஸோ இந்த அதாவது ஒரு நெகட்டிவ்னு வந்துட்டா அந்த அந்த பர்சனுக்கு வந்துட்டு கொஞ்சம் டல்லாயிருவாங்க. ஓகே பார்த்துக்கலான்ற மைண்ட் செட்டெல்லாம் இல்லை. ஸோ நோங்கிற ஆன்சரை ரிசீவ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால கூட சம்டைம்ஸ் அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் யூனோ இது வந்து ஒரு எமோஷ்னல் லெவலில் வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது உங்கள் மேலே இருக்கிறது உண்மைதான்.
சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக கூட திங்க் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. லைக் மேரேஜ், சில்ட்ரன், ஃப்யூச்சர், லைஃப் டுகெதர், ஒன்றா ஒரு ஒரு கம்ப்ளீட் பிக்சர் மாதிரி வந்துட்டு சம்டைம்ஸ் அவங்க வந்து இமேஜின் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கே தவிர அத்தனை ஃபீலிங்ஸும் உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்கள ரொம்ப தடுக்குது. மேபி நீங்களும் அவங்களும் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லவ் ஒரு எமோஷ்னல் அந்த லைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகலை அப்படிதான் வந்துட்டு தெரியுது. பட் ஆனால் வந்துட்டு யூனோ இது வந்து இவங்க இன்னும் மூமெண்ட்ஸை வந்து எடுக்கல. இந்த ஒரு ரைட் டைமுக்கு வர மாதிரி தான் இருக்கு. கரெக்ட் டைம் வரட்டும், அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அண்ட் சைட் பை சைடு வந்துட்டு இந்த பர்சன் அவங்களோட லைஃப்ல வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றணும்னு போராடுற மாதிரியும் இருக்கு. ஸோ இவங்க வந்து இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ் இல்லை அந்த ஃபேஸில் இருக்கலாம், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் வந்து இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்துட்டு அவங்க இப்போதான் ஒரு பெரிய ஒரு கார்மிக் பீரியட்ல இருந்து எண்டாகி வந்திருக்கிறதுக்கும் ஒரு சான்சஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஒரு கோர்வையாக கொண்டு போய் செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்கள ரொம்ப இது பண்ணுது. அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மல்டி டாஸ்கிங் மாதிரிலாம் பண்ணக்கூடிய குவாலிட்டிலாம் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஒரு வேலை எடுத்தாங்க அப்படின்னா அது முடிக்கிற வரைக்குமே அதில் தான் நிற்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலைக்கு போகிறது. பர்சனலாக அந்த பர்சனல் வேலை முடிஞ்ச அப்புறம் தான் ப்ரொஃபஷனல் போகிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பர்சன் உங்ககிட்ட வர யோசிக்கிறாங்க. ஆனால் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, நல்லாவே வாட்ச் பண்ணுறாங்க. உங்களோட இன்ஃபேக்ட் வந்துட்டு உங்களோட ஒரு நிறைய ஃபேஸஸ் ஆல்சோ வாட்ச் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் ஹாப்பியாக இருந்தது, சேடாக இருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார், அண்ட் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்ரி திங் தெரியும் அவங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வச்சுட்டு அவங்களோட லைஃப்பை வந்துட்டு செட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஃபிசிக்கலி டிஸ்டன்ஸாக இருந்தாலும் அவங்க சைடில் உங்கள் க்ரஷ் சைடில் இருந்து பார்க்குறப்போ வந்து எமோஷ்னலி கனெக்ஷனில் தான் இருக்காங்க. ஓகே, பட் ஆனால் அவங்களோட மெயின் ப்ரையாரிட்டி அவங்களோட ஓன் லைஃப் தான் இப்போது. ஓகேங்களா? ஸோ யூ காட் வெரி 2 குயினான ஒரு கார்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ 2 குயின் கார்ட்ஸுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டேபிளாக இருந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நம்பி வர பர்சனை நான் ஸ்டேபிளாக வச்சுக்க முடியுங்கிற ஒரு தாட் உள்ள பர்சனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ தான், வெரி ஸ்லோ. அதாவது குட் கேரக்டர், குட் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ரொம்ப யோசிச்சுட்டு தான் வந்துட்டு முடிவு எடுக்கக்கூடிய பர்சன். பட் இவங்க வந்து திருப்பி உங்களை லவ் பண்ணுறாங்களா, அந்த தாட் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் வந்து எஸ்ன்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பயல் பிளாக் டர்மலைன் பிளாக் கலர் ஸ்டோன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ உங்களோட க்ரஷ் திருப்பி என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் மாதிரி இருக்கா, இல்லை என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா என்ன. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். ஓகே, ஸோ 8 of Pentacles. Oh, High Priestess and 3 of Wands reversed, 5 of Cups. Okay. மோஸ்ட்லி உங்களோட அந்த க்ரஷ் வந்துட்டு ஒரு எஸ் இது என்னது Knight of Pentacles, right. First of all வந்துட்டு pile number 2. So pile number 2க்கு it's kind of ஒரு மிக்சடாக தான் வந்திருக்கு மெசேஜஸ். பார்ப்போம் உங்களோட க்ரஷ் என்ன நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, உங்கள் க்ரஷ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு
அவங்களோட ஃபீலிங்ஸே வந்துட்டு ஒரு சம்டைம்ஸ், அதாவது ஒரு நிலையா இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு தாட் இருக்கு, நல்ல ஒரு தாட் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி இருக்காங்க. அதாவது இட்ஸ் லைக் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இப்போ இந்த பர்சன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில யூ கான் ட்ரஸ்ட் அந்த பர்சனை வந்து 100% இப்போ நம்பவே முடியாது உங்களால. ஸோ ரொம்ப வந்து அவங்களே வந்து ஒரு ஹீலிங், ஒரு மெடிடேஷன், இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஹெல்ப் மாதிரி தேவைப்படுது அவங்களுக்கு. பிகாஸ் அவங்களோட கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அஃபெக்ட் ஆகியிருக்க மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் சம்வேர் வந்துட்டு அவங்களோட லைஃப்ல இன்னுமே அந்த பாஸ்ட் விஷயங்கள் ரூல் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்னதான் ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கூட, லைஃப்பில் ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தால் கூட, அவங்க இன்னுமே வந்துட்டு அந்த பாஸ்ட்டை பற்றியோ அந்த க்ளோஸ்டான அந்த ஒரு டோரை பற்றியும் தான் வந்து யோசிக்கிறாங்க. லைஃப்பில் அவங்க விருப்பப்பட்ட சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும், அந்த ஒரு டோர் க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ அதை தான் இன்னுமே நினச்சி வருத்தப்படுறாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் தான் வந்துட்டு இவங்களோட இந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் எதையுமே வந்துட்டு நிலையாக வச்சிருக்கல. திடீர்னு மாறத்துக்கு ரீசன் வந்து அது மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் சம்வேர் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆல்சோ ஏதோ ஒரு குழப்பங்கள் போயிட்டு இருக்கலாம். சரி, உங்களை வந்து நினைக்கிறாங்களா, உங்க தாட்ஸ் இருக்கா அப்படின்னா ஆக்சுவலி உங்களை நோட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் உங்களை பற்றி தெரியும். சம்டைம்ஸ் அவங்க நல்ல ஒரு ஹாப்பி மூட்ல, நல்ல ஒரு நார்மல் ஃபேஸில் இருக்கிறப்போ வந்துட்டு அவங்க நினைக்கிறாங்க அவங்கள. பட் ஆல் ஆஃப் அ சடன் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ் மாறுறப்போ உங்க மேலே ஃபீலிங்ஸும் இல்லை, தாட்டும் இல்லை. ஸோ இந்த பர்சனே ஆன் அண்ட் ஆஃப்ல தான் இருக்காங்க. இப்போ திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு வந்துட்டு பட் ஆனால் வந்துட்டு உங்கள் மேலே வந்து ஒரு குட் இன்ட்ரெஸ்ட், ஒரு குட் தாட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுது. சம்டைம்ஸ் வந்துட்டு ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளார போனால் ஒரு நல்ல ஆஃபர் இருக்கும், நல்ல மாற்றங்கள் இருக்கும்னு நினைக்கிறாங்க, நினைக்காமலாம் இல்லை. பட் ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு மாற்றம். ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்துட்டு எந்த பிளானிங்கும் இப்போ பண்ணுற நிலைமையில இல்லை. யாருக்கும் எந்த ஒரு ஹோப்பும் கொடுக்குற நிலைமையிலும் இல்லை. அதே மாதிரி எதிர்காலத்துக்கான யோசனைகள் எதுவுமே இல்லை. இப்போ இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்றதா இருக்காங்க. மோஸ்ட்லி வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபேக்ட் உங்களுக்குமே வந்து ஒரு சில சைன்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க நோட் பண்றாங்கன்னு தெரியும், சம்டைம்ஸ் அவங்க இக்னோர் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க கன்ஃபியூஸ்டா கூட இருந்திருப்பீங்க. பட் இட் இஸ் ஆல் பிகாஸ் வந்து மோஸ்ட் சான்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு காரணமா இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லை இந்த பாண்டிங்ல, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஆன்சர் வேணும் இது சம்பந்தமா கேட்டீங்கன்னா கிடைக்காது. யூ நீட் டைம் எடுக்கணும். கண்டிப்பா வந்து டைம் வந்து அந்த பர்சன் நிறையவே கொடுக்கணும். ஸோ ஸ்டில் வந்து அவங்களோட அந்த பாஸ்ட் விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப 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 ட்ரை பண்றாங்க. ஒரு 50% ட்ரை பண்ணுனா கூட another 50% அவங்க வந்து அகெயின் மறுபடியும் பேக் அதே இடத்துக்கே போற மாதிரி இருக்கு. ஸோ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அவங்களோட கரண்ட் ஸ்டேட் என்ன மாதிரி இருக்காங்கன்னு தெரியும், அவங்க சஃபர் பண்ற விஷயங்களும் தெரியும். ஸோ எய்தர் நீங்க வந்து டைரக்டா அவங்க கிட்ட வந்துட்டு பேச ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, கோ ஃபார் இட், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு யூ நீட் டு கிவ் டைம் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இப்போ இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான ஆன்சர் கிடைக்காது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் வந்து மோஸ்ட்லி வந்து இது இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த க்ரஷ் இது பார்த்தீங்கன்னா இட் மேபி இல்லைன்னா வந்து நோங்கிற மாதிரி தான் வரும். சான்சஸ் இருக்கு.
பாசிட்டிவ் ஆன்சர்ஸ் வரத்துக்கு. ஸோ மேபி, பட் சம்டைம்ஸ் நோன்னு கூட வர வாய்ப்புகள் அதிகம்தான். இது வந்து ஸ்ட்ராங் எஸ், இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங் எஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் வென் இட் கம்ஸ் டு அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய சைன்ஸ் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து வெளியே வர்றதுக்கு, இன்ஃபேக்ட் நீங்களே ஒரு சில சைன்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்கலாம். இது நீங்களோ இல்லைன்னா வந்து உங்கள் சைடு மியூச்சுவல் பர்சன்ஸோ அந்த பர்சனுக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் சைடில் இருந்து ஏதாவது ஒரு சைன்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி ஏதாவது ஒன்று போயிருக்கும். பட் இருந்துமே வந்துட்டு அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அது செஞ்சுமே வந்துட்டு அவங்க பாஸ்ட்ல இருந்து அவங்களால வெளியே வர முடியல. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மேபி ஆர் நோ தான் வரும் மோஸ்ட்லி. ஓகே, that's all for pile number 2. Thank you. Hello, pile number 3. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். வண்டர்ஃபுல் amethyst. Magician. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் அ ஸ்ட்ராங் எஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மேபி நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு இந்த க்ரஷ் வந்து ஒரு லவ்வாக மாறத்துக்கும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்கள் சைடில் கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்துட்டு முழு ஸ்டெப்பு நீங்களே எடுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த பர்சன் கிட்ட போய் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் எஸ் தாங்க. For pile number 3, it's a very good news and very strong yes, because எல்லா நெகட்டிவ் கார்ட்ஸும் ரிவர்ஸில் வந்தாச்சு, எல்லா பாசிட்டிவ் கார்ட்ஸும் ஸ்ட்ரைட்டில் வந்தாச்சு. ஸோ இட் இஸ் ஹை சைன் அண்ட் எனர்ஜி இஸ் ஆல்சோ வெரி குட். எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ pile number 3, இட்ஸ் அ டைம் ஃபார் ஹீலிங், பீஸ். ரொம்ப நாளாக வந்து போராடுறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து இட் இஸ் வெரி குட் நியூஸ் எதிர்பார்க்க முடியும். ரொம்ப ஒரு மன நிம்மதியான ஒரு டைம் பீரியடுன்னே சொல்லலாம் pile number 3க்கு. ஸோ இந்த ஒரு பாண்டிங், அந்த பர்சன் உங்கள் க்ரஷ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களை பற்றி நினைக்கிறாங்க, உங்கள் மேலே அந்த லவ் ஃபீலிங் இருக்குது. இட் இஸ் ட்ரூ. கண்டிப்பாக வந்துட்டு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆரம்பத்தில் அவங்க ஒரு சில கன்ஃபியூஷன்ஸில் இருந்திருக்கலாம், பட் இப்போ தெளிவாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் சைடில் இருந்து நிறைய மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ஸ் மூலியமாக அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்க மாதிரியும் இருக்குது. உங்கள் மேலே ஒரு தாட் வெரி க்ளீன் அண்ட் கிளியராகவும் தெரியுது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து க்ரஷ் டு லவ்க்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்குது. So it is yes. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஐ மீன் இந்த ஒரு பாண்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் யூனிவர்ஸ் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வந்து மோஸ்ட்லி இது உங்களோட கண்ட்ரோலில் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு தேர்ட் பர்சன், அதாவது மியூச்சுவல் பீப்புள் லைக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நோன் ஒன்ஸ், தெரிஞ்சவங்க, அவங்க இதில் இன்வால்வ் ஆகிறது, இல்லைனா வந்து அந்த ஆப்போசிட் பர்சனை வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் தாண்டி நீங்கள் மட்டும் இதில் மோஸ்ட்லி ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவாகவே வந்து போகும். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு திங்ஸ் கொஞ்சம் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் திஸ் கார்டு ரிவர்ஸில் வந்துருக்கு. ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் வந்துருக்கு. ஸோ உங்களோட விஷஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை விட்டுட்டீங்க அப்படின்னா தென் ப்ராப்ளம் தான். அதாவது இது இட்ஸ் லைக் அ ஒன் சான்ஸ் மாதிரி தான். ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் கிட்ட வந்து கரெக்டாக வந்து ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா லைக் காம்படிஷன் மாதிரி தெரியுது, லைக் ஜெல்லஸ், ஒரு பொசசிவ்னஸ்,
தேர்ட் பர்சன் சுற்றி இருக்கவங்களுக்கு வந்துட்டு உங்கள் சைடில் மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். உங்கள் சைடில் வந்துட்டு கொஞ்சம் ஜெலஸ் பீப்புளெலாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால அதாவது ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் வந்துட்டு ஏதாவது ஒன்று ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் தேர்ட் பார்ட்டி எனர்ஜி வந்துட்டு கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்னன்னா, நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எடுங்க. ஓகே, கம்யூனிகேஷன், அதாவது எப்படி அந்த லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, எப்படி அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த பர்சன் கிட்ட வந்து ஏன் நீங்களே போய் அப்ரோச் பண்ணுங்கன்ற மாதிரி வருதுன்னா, மோஸ்ட்லி வந்து அந்த பர்சன் ரொம்ப இப்போ க்ளோஸ் மைண்டடாக இருக்கலாம். அதாவது இப்போ வந்து எந்த விதமான ரேண்டமான ஒரு லவ், ஒரு எமோஷன்ஸ்க்கு வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் ஆல்ரெடி பாஸ்டில் நிறையா கஷ்டப்பட்டுட்டேன். இன்னைக்கு மேலேயும் திருப்பி மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸில் போய் நான் வந்து மறுபடியும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க அந்த பர்சன். ஓகேங்களா? ஸோ ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் அது ரொம்ப கரெக்டான பாதையில் தான் கொண்டு போவாங்க. ஸோ ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அவங்க இதில் இருக்கும். அந்த பர்சன் இதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் உங்கள் சைடில் இருந்து போகிறப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பார்க், அந்த ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறது. ஸோ அது சம்திங் அந்த பர்சனோட மைண்டை வந்து மாற்ற வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களோட எல்லா ஸ்ட்ரென்த், எல்லா லவ், எல்லா எனர்ஜியும் கேதர் பண்ணுங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு. இது வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் பி போல்ட். வெரி சூன் வந்து ஒரு நல்ல நியூஸ் எதிர்பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லாக நீங்களும் எடுத்து வச்சிங்க அப்படின்னா வெரி சூன் நல்ல இது வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த இடப்பட்ட டைமில் வந்துட்டு உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போங்க. யாரோட கன்சல்ட்டும் இடையில வேண்டாம். ஏன்னா இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ரோடு இஸ் கிளியர், கரெக்டாக தான் இருக்கு பாதை. ஆனால் நீங்கள் வந்து தேவையில்லாத பர்சன்ஸை உள்ளார விட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஒரு தேவையில்லாத ஒரு இலூஷன்ஸ் வந்து கொண்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகே, திஸ் டைம் இஸ் குட். மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த டைம் நல்லா இருக்கு. அண்ட் உங்களோட அந்த லவ் லைஃப் ஆல்சோ வந்துட்டு ஒரு லவ் லைஃப்பில் வந்து ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய டைம் பீரியட் இது. ஸோ அதனால வந்து இது என்னன்னா, அந்த பர்சனுமே வந்து அந்த பர்சனோட கார்மிக் பாண்டிங்கை ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுக்கு லவ்வுக்கான ஒரு டைம் பீரியடுக்கான ஒரு சான்சஸ் மாதிரியும் தெரியுது. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு கனெக்ட் ஆகிறனால ரெண்டு சைடுமே, ரெண்டு பேருக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைமை இப்போ கரண்ட்லி இருக்கிறனால நீங்கள் ஒரு நல்ல நியூஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? And take universe prayer, gratitude and love manifestations, love prayers, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை. அந்த லவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு ரொம்ப தேவை. along with boldness. லவ் மட்டும் பத்தாது, ஸ்ட்ரென்த்தாக போல்டாகவும் வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் அப்ரோச் பண்ணுறப்போ வந்துட்டு ஆப்போசிட் பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, ஸோ that's all for pile number 3. தேங்க்யூ. ஸோ இந்த 3 பயிலுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஜென்ரல் ரீடிங் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுலேருந்து ஒரு ஐடியாஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து எடுத்துக்கலாம். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்சனலி டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை வச்சு எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.